நம்ம சேட் பண்ண மாட்டே அசாது வினிட்டா கம்மின்னு போயிருமா நீ வீணி போயிட்டியா? ஆமா இல்ல வேற மாதிரி போயிட்டா சரி சரி அப்படி இருந்தாலும் வணக்கம் தனக்காக இருக்கிறது உள்ளூர சாமி இல்ல பக்கத்தூர் பத்தூரா என்ன பண்ணுங்க ஒரே ஊட்டா ஒரே ஊட்டானா சமக்கார
வந்துறாங்களா? அதான் புற தூங்குறான்னு சொல்லு. தூங்குறாங்களா? சரி அப்படி இருந்தாலும் ஆமா வந்தவரே அம்மா வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். வணக்கம் என்று சொன்ன உடனே தமிழ்நாட்டுடைய பண்பாடு இல்லையா? பெரியோரை கண்டாலும் தெரிய கண்டிப்பா பெரியோர்களை கண்டாலும் தெரிய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் அப்பாமார்கள் அம்மாமார்கள் தங்கைமார்கள் அப்படி அனைவரும் சூழ்ந்திருக்கும் போது தெய்வம் ஒன்று திருச்சபை. இந்த திருச்சபையிலே அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் படித்தவர்கள் பட்டமிட்டவர்கள் நன்னூல் தெரிஞ்சவர்கள் நாகரிகம் அறிந்தவர்கள் இல்லையா? இப்படி அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபை மாபெரும் மக்கள் சபை. பாதி மக்கள் தேவச்சபை. கண்டிப்பா இதுதான் மக்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபைதான் மாபெரும் மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை என்று அழைப்பார்கள். இந்த மக்கள் சபையை ஆடி வரும்போது யார் அம்மா எந்த ஊரம்மா எந்த நாட்டை சேர்ந்தவர் யாருக்கும் மகளாக பிறந்தேன் யாரையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படிலாம் வாசம் செய்து வருகிறேன் காட்டும் போது சாதாரண பிள்ளை போல் தோற்றம் இல்லை இல்லையா? அப்படியா யாரை போல் தோற்றமளிக்கிறது? அம்மையாருக்கும் மகளாக நான் பிறந்தேன். என்னுடைய பெயரை பார்வதா. அப்படி பார்வதா என்று சொல்லிவிட்டேனே. உலகம் முதலாக எப்படி இருந்தது? கடல் சூழ்ந்த உலகம். கடல் சூழ்ந்த உலகத்திலே மரம் கிடையாது, வட்ட கிடையாது, ஜீவராசிகள் கிடையாது. உலகம் நாளட்டமோ நீர்மயம் கடல் சூழ்ந்த உலகம். அந்த கடல் என்றாலே கடல் என்ன அடிக்கும்? அலைகள் இரண்டாலே. அந்த இரண்டு அலையே ஆண் அலையும் பெண் அலையும். கணீர் அடித்த உடனே ஓம் என்ற ஓங்கார ஒரு சத்தம். அப்படி சந்த உடனே நடு கடலிலே கம்மமாகப்பட்டது படாது வெடித்த உடனே அந்த கடலிலே நான் பிறந்திருக்கேன். அப்படி கடல் நான் பிறந்து சாதாரணமாக பிறக்க கிடையாது. 3 உருண்டை கண்களோடு
கோரை பல்லோட 8 கரங்களோட ஒரு காம வெறியோட நான் கோரமாக நான் பிறந்திருக்கேன். காம குஷி தெரியாது புரிய அவன் காம வெறியோட நான் பிறந்ததுனால காமத்தை தீர்க்க வேணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆண்மகன் தேவைடா. என்ன போய் அவள் பேர் எனக்கு கிடைக்கிறா நான் முண்டகால விஷயம் என்னை பார்த்தா ஒரு ஆள் பேர் 4 பேர் பிடிச்சிக்கலாம். என்னை பார்த்தா கிடையாது. அப்படி காமத்தை தீர்க்க வேணும்னா ஒரு ஆண்மகன் தேவை. அந்த கடலில் என்ன செய்தேன் தெரியுமா? மணலை எடுத்தேன், பொம்மை செய்தேன், அழகாக உயிர் காலம் கொடுத்தேன் ஐயா. சுபவிஜயம் இதே நல்ல நேரத்தில் ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் இருக்கக்கூடிய இப்ப வரக்கூடிய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆடி அமாவாசை விழாவில் இரவாகப்பட்ட சாயந்திரமாக கலை நிகழ்ச்சி இதே போல நாடக நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நடன நிகழ்ச்சி ஆகப்பட்டது நடைபெறும். அதை போல அங்காளம்மனை சொல்லி பணம் கொடுத்திருக்கிறார். அப்படி இப்ப வரக்கூடிய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசை 4ஆம் ஆண்டு திருவிழா நடைபெறுகிறது. ஊர் பொதுமக்களும் ஆங்காங்க இருக்க பொதுமக்களும் அனைவரும் வந்து அம்மனுடைய அருளை பெற்று போகும்படி அங்காளம்மன் சாமி சார்பாக நாடக மன்றத்தினால் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி மண்ணை எடுத்து பொம்மை செய்து அழகாக உயிர்கள் கொடுக்கும் போது அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்ததையா. அப்படி பிறந்தவுடனே ஐயோ நாதா ஐயோ நாதா என்ன சொல்லிவிட்டது? அம்மா விட்டது. அம்மா கூப்பிட்ட கல்யாணம் முடியாது போய் சொல்ல முடியுமா? கண்டிப்பா உலகத்திலே முதலாக பிள்ளையாக பிறந்து அம்மா என்று அழைக்கிறே என்று சொல்லி முதல் பிறந்ததுனால முதல் பிள்ளையார் என்று பேசும் விநாயகர் பெருமாள் மகன் மொழியாக ஏற்றுக்கொண்டேன். மறுபடியும் பொம்மை செய்தேன், அழகாக உயிர்கால் கொடுத்தேன், அழகாக ஆண் குழந்தை சேர்ந்தது. ஐயோ நாதா என்று அழைக்கும் போது அது என்ன சொல்லிவிட்டது? தங்கா என்று சொல்லிவிட்டார். யாரு? மாலாய மகாவிஷ்ணு சகல லோகத்திலிருந்து ஆக்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழில் காத்தரக்கூடியவர் யாரு? ஆச்சாரி என்பெருமா. அவர் என்ன செய்து விட்டார்? நாதா என்று அழைக்கும் போது தங்கா என்று அழைத்து விட்டார் மாலாய மகாவிஷ்ணு. பெண்ணா பிறந்ததை உண்டான பெண்ணுக்கு பிறந்த வீடு சுகம் கிடையாது, புகுந்த வீடு தான் சொல்லுவோம். அதனால புகுந்த வீடு குழந்தைய உண்டான சீர் செய்வதற்கு ஒரு அண்ணனோ தம்பி வேணும். ஆமா, அதனால தான் அண்ணன் முறையாக ஏற்றுக்கொண்டேன் இல்லையா? அதுக்கு தானே பொட்டி பொதுவே உண்டான எவ்வளவு கோயான கோடி ரூபாய் கவர்மெண்ட் வீட்டுல இருந்தாலும் சரி எங்க பாரு ஆகிட்டு சிறு எங்க பாரு அந்த பண்ணதெல்லாம் சரியா போயிடுச்சு. அந்த படவேடுக்கு ஒரு சீசன் நினைச்சு பார்த்தா ஒரு அண்ணமார் கூட செத்து போயிட்டாங்க. நல்லா சீல ஆனா ஜெவலிக்கு நல்லா வியாபாரம் ஜெவலி கிடக்காராம் அது பச்சை பாடு எடுத்து தான் நல்லதான். ஆமா, அது போய் சீல எடுக்க போல 500 ரூபாய் தான். ஆமா, அதுக்கு பருவே கிடையாது. 1000 ரூபாய் கம்மி. யாருக்கு எடுத்து கொடுக்கணும்? தங்கச்சி எடுத்து கொடுக்கணும். நான் சொல்றேன் ஒரு வீட்டு மக எடுத்து கொடுக்கணும், தாய்க்கு இருந்தாலும். ஆமா, அப்படி இருந்தாலும் அவன் அண்ணன் முறையாக நான் ஏற்றுக்கொண்டேன். மறுபடியும் அழகாக பொம்மை செய்தேன், உயிர் கொடுத்தேன். ஐயோ நாதா என்று அழைத்தேன். அவன் என்ன சொல்லிவிட்டான்? தேவி என்று சொல்லிவிட்டான். ஐயோ நாதா, ஐயோ நாதா, ஐயோ தேவி என்னை பார்த்து தேவி என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து பயந்து ஓடுகிறார். ஏமா நான் தெரியாது. என்னை பார்த்து பயந்து அவர் ஓட, அவர் பின்புறாக நான் ஓட, அவர் ஓட நான் ஓட. நாதான் இல்லைங்கள் சாமி. ஏன் ஓடுறீங்க? ஏன் ஓடுறேன்? ஏன் காரணம்? என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுறேன்? ஏன் எழுந்து மதத்துக்கு போறேன்? அப்படி கேட்கும் போது உன்னுடைய நெற்றி கண்ணை கொடுத்ததை உண்டானா உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி யாரு சொன்னார்? நாளை எறும்பு காட்டும். ஆமா, அளவில் அவர் கொலையாக்க பரம கடவுள். கண்டிப்பா அதை போல கணவர் வேண்டுமே. ஆமா, அதனால என்ன செய்யணும் தெரியுமா? நெத்திக்கண்ணை எடுத்தேன், வரதாட்சியை நான் கொடுத்தேன். வரதாட்சியை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி நெத்திக்கண்ணை எடுத்து என்ன இருக்கிறது? ரத்தமாகப்பட்டது ஆறாக புரண்டு கொண்டு ஓடுகிறது. ஆத்தாரு பெரியவரை நீக்கினார், அப்படியே அழைத்து வைத்தார்.
பொட்டு பொட்டு அது பெண்களுக்கு ஆசாமி அப்படி அடித்திருக்கிறையே அடியாளம் என்ன ஏய்மா இது வச்சிருக்கிட்ட பொட்டா ஆமா அதுதான் அப்படி நீட்டினாரு பத்தியா அதுக்கு அடியாளம் பெண்களுக்காக ஏற்படக்கூடிய குங்குமம் போட்டு என்ன பொட்டு குங்குமம் போட்டு கம்முனு நாலு வேஸ்ட் பண்ணுவோம் ஏன் பல குங்குமம் போட்டு வைக்கிறாங்களா ஒரு ஸ்டிக்கர் போட்டு போயிடுச்சு போய் பாரு கடையில பேச்சு கடையில இத குங்குமம் போட்டு எடுத்தா வைக்கணும் லேட்டாகி போயிருக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் கண்ணாடியால பாருக்கு ஒரு 15 பொட்டு மாட்டிருக்கும் ஆமா பார்த்தா போயிட்டே இருப்பான் அந்த பொட்டு பார்த்தா சுத்தியே இருக்கும் நானும் மாற்றி வச்சிருக்கேன் நான் சொல்றேன் அந்த பொட்டு சாமி அதனால ஸ்டிக்கர் போட்டு பொட்டு நீ போறேன் எனக்கு அடையாள குங்குமம் போட்ட வைத்தார் ஆமா சாமி எனக்கு அடையாளமா குங்குமம் போட்டு வைத்தாயே நீ மனது கொண்டிருக்கேன் அதுக்கு என்ன அடையாளம் என்ன காரணம் கேட்டேன் அந்த குங்குமம் போட்டுக்கு மேல நீராக நடிக்கிறேன் நீர் ஆமா அதுக்கு தான் எனக்கு பெண்கள் கீழே ஆமா ஆண்கள் மேல நீராக நிக்கிறது யார் தெரியுமா ஆண்கள் அப்படி படித்து விட்டு என்ன செய்தா மறுபடியும் கடலிலே என்னை ஏற்றி விட்டார் காரணம் என்ன தெரியுமா உலகத்திலே முதலாக நான் பிறந்து அவரை படித்து நான் திருமணம் செய்ததுனால பிள்ளை முறை ஆக வேண்டும் அதனால என்னை மறுபடியும் எடுத்தார் மறுபடியும் மலையாள மகளாக படித்து அவர் என்னை வந்திருக்கிறார் இருந்தால் என்ன காரணம் தெரியாது உன்னுடைய அப்பா என்ன காரணமாக தட்டு எடுத்து அப்படி இருந்தாலும் ஏதோ காரணமாக உன்னுடைய அப்பா இருக்கிறார் நீ போறே நம்ம சொல்லிட்டு வச்சான் இருந்தாலும் கோபத்துல இருப்பாரு நீ போய் சொல்லிட்டு வர வரைக்கும் அவர் கோபம் நானே பார்த்தேன் பெருநெஞ்சு கூப்பிடு பெருநெஞ்சு உட்காந்து சாமி அருமையுள்ள எனது தேவி இந்த கைலாமலையில் அமர்ந்து இருக்கக்கூடிய தருணம் ஆமா யானை முதல் ஜென்மம் எனக்கு ஒரு ஜீவராசிகளுக்கு பருதலாமல் படியலுக்கு பரம கடவுளே உண்மைதான் ஒருவரே கல்லுக்கு இருக்கக்கூடிய தேடிக்கு படியலுக்கு பரம கடவுளே உண்மைதான் பார்க்கும் போது எனக்கு எப்படி தோட்டம் அளிக்கிறது எப்படி அண்ணா சாமி சொல்றீங்களா திங்களை செஞ்சலையாய் போட்டி திங்களை செஞ்சலையாய் போட்டி சிதம்பரே வாதா போட்டி வாழ்வலுடைய அண்ணா சொல்லி போட்டி
உங்கள் மேல போட்டி வணங்கி சாமி என்னுடைய கஷ்டத்தை போக்குங்கள் சாமி. ஆமா, கஷ்டத்தை போக்குங்கள் சாமி. உங்களால் கிடைக்கக்கூடிய எண்ணம் ஈடேற வேண்டும். ஆமா, கேட்கக்கூடிய வரங்கள் கிடைக்க வேண்டும். நல்ல கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாவர மக்கள்லாம் ஓடி வந்து உன்னைய பணியும் போது எப்படிமா யார் எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? எப்படி அந்த மாணவ தேவ அனைவரும் வந்து உன்னைய பணியும் போது உலகத்திலே முதலாக நான் பிறந்து உன்னையை நான் படித்து உன்னுடைய இடது திராவரத்தில் பாதியாக நான் இருந்து மறந்து ஏழ்வார்ப்பு இருக்கணும், கீழ்வார்ப்பு இருந்தாலும் நான் மட்டும் இங்கே பணியாக விட்டா பேச மாட்டாங்க எனக்கு சாமி. கண்டிப்பா அட வந்தால் படியே சாமி ஆழ்த்தப்பட்டிருக்கிறார். ஜோதி மூடி சிறப்பமாக வாழ வேண்டும் என்று பார்த்திருக்கிறேன் சாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்து எனக்கு ஒரு குறவராக இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலாமா? கணவர் இடத்துல மனைவி கேட்க தாய்ப்பு அப்படியா? வீட்டை விட்டு போன உடனே சாமி எங்க போறன்னு கேட்கும். ஆனா சிறப்பான ஆம்பளைங்க கேட்கணும் போற வீட்டுக்கு சரிநாட்டு கேட்டாங்க தவறு. வீட்டை விட்டு ஒரு கணவன் வெளியே போன உடனே மனைவி கிட்ட சொல்லிட்டு போகணும். அப்படியா? நான் குழந்தை இடத்துக்கு தான் போறேன். அது ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என் கணவர் என் இடத்துல சொல்லிட்டு போனது அந்த விஷயத்தை காட்டுக்கலாம். ஓ அப்படின்ற? ஆமா. போகும்போது எங்க போறேன்ட்டா சொல்றதுக்கு அவசியமா நடக்காது போறேன். நடக்கும், நடக்கிறது நடக்கும், நடக்காது நடக்காது. நாளைக்கு நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. வீட்டுக்காரங்க போனாரு வெளியே எங்க போற மாட்டான்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுக்கார மாதிரி நல்லவனா தான் ஆச்சு. நல்லவனா இல்ல ஏடி போறது கேட்டா சபாவுக்கு கட்டினா பண்றேன். என்ன பண்றது? சுதேசம் முன்னாடியா என்னங்க எழுந்து
ரெண்டு இருக்கு. உனக்கு கண்ணு ரெண்டு தெரியல, காலு குட்டி வாழதான் இருக்குது. நீ என்ன சொன்னா பாம்பு வந்து அவசியம். எல்லாரும் சொல்றாங்க சிவபெருமானுக்கு வாழக்கார வாழக்காரு. ஆமா, எனக்கு கிடையாது. இங்க இருக்கு அருணர் ரத ஓட்டுறாரு அருணதேவ் அருணர். அவனுக்கு அந்த காலத்துல வந்து இப்பதான் குழந்தை வைக்கிறாங்க. அப்பெல்லாம் முட்டை 100 முட்டை வச்சா காத்துரு. ஆமா, 100 முட்டை வச்ச உடனே நாங்க முட்டை வச்சு ஒண்ணு கூட குழந்தை பிறக்கலன்னு சொல்லி அவன் என்ன பண்ண உடச்சிட்டாங்க முட்டை. ஆமா, எல்லா உடனே அடிச்சு பாருங்க. நீ வச்சிருக்க தெரியும் கேவலம் பேசுறாங்க கேவலம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு சொல்லு, அது ஃபர்ஸ்ட் அது சொல்லு. தண்ணி மலை மேலங்குது, கீழே நிலத்திலங்குது. ஆமா, தலைமால கங்காதேவிக்கிறதுனால மலை மேலும் தண்ணி. ஆமா, கீழே நிலத்திலும் தண்ணி. அந்த கங்காதேவி தலைமால வேணா மலைக்கெல்லாம் தண்ணிக்காது. ஆமா, அதுதான் வானம் பிடிக்கிறது, பூமி அழிக்கிறது. அப்படியா கேட்டா கீழக்கிறவங்க இருக்கா, மேலக்கிறவங்க என்ன ஆகுது? மலை மண்டால செடி கொடி மரம் எங்க இருந்தாலும் சரி அதுங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவன் கங்காதேவி தலைமால நிலத்தண்ணி. ஒரு நாள் அவளை பார்த்து எதுக்கு அவங்க சொன்னா சந்தோஷம் கேட்கலாம். என்னத்துக்கு இந்த மாதிரி அவளை தூக்கி மேலே வச்சு பண்ணான்னு எனக்கு கேட்டேன். நீ எத்திக்கு இருக்குது பாரு, எரிக்கிறது நீ அப்படின்றாரு. அறிவு கட்ட பேசு தண்ணி. சரி, அப்படி இருந்தாலும் என்ன பண்ண எல்லாரும் ஏழு அப்படி இல்லறம் என்றால் வீடு, சில்லறம் என்றால் பெண்கள். இல்லறத்தில் சில்லற வேலைகள் செய்திருக்கும் போது தேவி பார்வதா வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அடுத்த காரணம் என்ன, எதற்காக அழைத்தாய் அதை சொல்லுங்க. ஆமா, வேற என்னத்தை கேட்கிற வேலைக்கு கேட்டா மட்டும் எடுத்து போடலாம் விட்டு போடணும் ஒண்ணு. அது எனக்கு மனம்பு இன்னைக்கு நினைப்பு வச்சிருக்கிறேன். தேவி